Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Solutions Chapter நோட BookBack Exercise Numericals Part 11 வீடியோ பார்க்குறோம். So question வந்து a 5% solution of cane sugar in water has freezing point of 271 Kelvin. Calculate the freezing point of 5% glucose in water if freezing point of pure water is 273.15 Kelvin. ஸோ நமக்கு வந்து என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா 5% குளுக்கோஸ் வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? பியூர் வாட்டர்னுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர்ல 5% கேன் சுகர் போட்டு நம்ம டிசால்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் அதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? குளுக்கோஸ் சொல்யூஷனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்த வேல்யூல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஎஃப் வேல்யூ கண்டுபிடிப்போம். கேஎஃப் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டெல்டா டிஎஃப்க்கு போக போறோம். ஸோ இந்த இடத்துல 5% சொல்யூஷன் ஆஃப் கேன் சுகர்னா சுக்ரோஸ். cane sugar in water அப்படின்னா என்ன அர்த்தம்? மீன்ஸ் 5 gram of so person by mass கொடுத்துட்டாங்க. அப்ப 5 gram of cane sugar in 100 gram of solution. அப்போ mass of அல்லது weight of cane sugar எவ்வளோ எழுதலாம்? 5 grams. ஸோ அப்போ மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ நமக்கு தெரியணும். மாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டலா 100 கிராம் சொல்யூஷன் இருக்கு. அப்ப அந்த 100ல இருந்து கேன் சுகர்னுடைய அமௌண்ட் 5 கிராம்ஸ் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 95 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர்னு கிடைக்குது. இப்போ நம்ம வந்துட்டு மொலாலிட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் moles of cane sugar divided by mass of solvent. இந்த இடத்துல என்னது solvent? water in kilograms. இப்போ நமக்கு mass of solvent தெரியுது. ஆனா number of moles of cane sugar தெரியல. number of moles நம்ம எப்படி calculate பண்ணுவோம்? number of moles is equal to mass by molar mass. So mass நமக்கு தெரியுது 5 grams னா molar mass நமக்கு தெரியணும். So cane sugarக்கு molar mass நம்ம எப்படி calculate பண்ணுவோம்? formula வந்து C12H22O11. So carbon வந்து 12 carbons இருக்கு. ஒவ்வொரு கார்பனுக்கும் 12. அப்ப 12 into 12 144 plus இது வந்து 22. ஹைட்ரஜன் வந்து 22 ஹைட்ரஜன் plus oxygen வந்து 11 இருக்கு. 11 into 16 வந்து 176. So total எவ்வளவு வரும்? 342 grams per mole. அப்ப இந்த இடத்துல 5 gram divided by 342 grams per mole. So which is equal to 0.0146 mole. இப்போ இங்க எடுத்துட்டு வந்து number of molesல இது substitute பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? number of moles 0.0146 divided by mass of solvent 95 grams. So kilogramக்கு மேல into 1000 போடுறோம், which is equal to 0.1537 mole per kilogram. So molality M வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? formula substitute பண்ணுவோம். depression in freezing point is equal to kf into m. so m கண்டுபிடிச்சிட்டோம். kf தான் நம்ம calculate பண்ண போறோம். அப்ப delta tf நமக்கு வேணும். so delta tf எப்படி calculate பண்ணுவோம்? நம்மளுக்கு என்ன datas கொடுத்திருக்காங்க? freezing point of pure water கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த சொல்யூஷன் உடைய freezing point கொடுத்திருக்காங்க. அப்ப 273.15 minus 271. So இது வந்து freezing point of solution. என்ன solution அப்படின்னா cane sugar இருக்கக்கூடிய solution. இது வந்து freezing
point of cane sugar solution. சரி, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 2.15 கெல்வின்னு வரும். அப்ப டெல்டா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 2.15 கெல்வின். இப்போ நம்ம மேல இருக்க ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு கேஎஃப் தான் வேணும். அப்ப கேஎஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிஎஃப் டிவைடட் பை எம். டெல்டா டிஎஃப் வந்து 2.15 கே டிவைடட் பை மொலாலிட்டி வேல்யூ 0.1537 mole per kilogram. So answer என்ன வருது? 13.99 Kelvin per mole kilogram. So இதுதான் நமக்கு KF value. எதனுடைய KF value? மேல இருக்கக்கூடிய cane sugar solution உடைய KF value. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த KF வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம டெல்டா டிஎஃப் குளுக்கோஸ் சொல்யூஷனுக்கு கால்குலேட் பண்ண போறோம். அதுவும் நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5% குளுக்கோஸ். அப்ப அங்க எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? 5% of glucose in water means 5 grams of glucose in 100 gram of solution. அப்ப mass of glucose is equal to எவ்வளவு எழுதுவோம்? It is equal to 5 grams. அதே மாதிரி mass of water என்ன பண்ணுவோம்? total solution உடைய massல இருந்து glucose உடைய mass subtract பண்ணும். So 100 minus 5 grams which is equal to 95 gram. இப்ப அதே மாதிரி நம்ம molality calculate பண்ணுவோம். molality is equal to இங்க number of moles of glucose. Number of moles of glucose divided by mass of solvent. Solvent இங்க water in kilograms. So இதுக்கு நம்ம number of moles நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? molality calculate பண்ண முடியும். So number of moles glucose mass வந்து 5 grams divided by glucose நோடைய molar mass. glucose formula C6H12O6. அப்போ 6 கார்பன் இருக்கு, ஒவ்வொரு கார்பனுக்கு 12. 6 into 12 is equal to 72 plus 12 hydrogen. 6 into 16 is equal to 96 which is equal to 180 gram per mole. அப்ப இந்த இடத்துல 180 gram per mole. gram cancel பண்ணிட்டோம் அப்படின்னா வேல்யூ வந்து 0.0278 mole நமக்கு கிடைக்கும். இப்போ இத மொலாலிட்டில சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு 0.0278 டிவைடட் பை மாஸ் வந்து 95 கிராம்ஸ், கிலோகிராம்ல வேணும், அதனால இன்டூ 1000 which is equal to 0.2926 mole per kilogram. So molality கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? delta TF is equal to KF into M. So இந்த டைம் நம்ம delta TF தான் calculate பண்ணணும். சரியா? அதனால delta TF value is equal to KF. இப்பதான் மேல நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 13.99. So 13.99 யூனிட் என்ன அதுக்கு? K per mole kg. So K per mole kg into M value 0.2926 mole per kilogram. So kilogram per kilogram, mole per mole cancel ஆயிடுது. So unit வந்து வெறும் கெல்வின் மட்டும் இருக்க போது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4.09 கெல்வின் நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபைனலா நம்மள calculate பண்ண போறோம். freezing point of 5% glucose solution is equal to நம்ம எப்படி calculate பண்ணோம்? pure water நுடைய
freezing point minus இப்ப கண்டுபிடிச்ச delta TF. So 273.15 minus 4.09 which is equal to 269.06 Kelvin. So freezing point of 5% glucose solution is equal to 269.06 Kelvin. அடுத்தது two elements A and B form compounds having AB2 and AB4. So நமக்கு ரெண்டு elements கொடுத்திருக்காங்க Aயும் Bயும் கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு element compound form ஆகும்போது நமக்கு ரெண்டு different formulasல form ஆகுது ஒன்னு AB2 இன்னொன்னு AB4. When dissolved in 20 gram of benzene 1 gram of AB2 lowers the freezing point by 2.3 Kelvin. So இதுல 20 gram benzene நம்ம 1 gram AB2 add பண்ணும் பொழுது freezing point என்ன ஆகுது 2.3 Kelvin வந்து குறையுது அதே மாதிரி 20 gram benzene 1 gram of AB4 நம்ம add பண்ணும் பொழுது lowers it by freezing point எவ்வளவு குறைக்குதுன்னா 1.3 Kelvinக்கு குறைக்குது the molar depression constant for benzene வந்து 5.1 Kelvin kilogram per mole கொடுத்திருக்காங்க so நமக்கு இந்த AB னுடைய atomic masses calculate பண்ண சொல்றாங்க so நம்ம வந்து atomic masses calculate பண்ணனும்னா முதல்ல இதனுடைய molar mass வந்து நமக்கு தெரியணும் சரி அதெல்லாம் calculate பண்ணிட்டு தான் லாஸ்ட் atomic massக்கு வர முடியும் so நம்ம first compound 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் 2 போயிட்டு லாஸ்டா atomic massக்கு வரும் அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினு பாப்போம் நமக்கு வந்து solventனுடைய mass கொடுத்திருக்காங்க solute-னுடைய mass கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு delta TF கொடுத்திருக்காங்க so இதெல்லாம் இருக்குது அப்படினா நம்ம என்ன பண்ண முடியும் molar mass calculate பண்ணணும் so general formula நமக்கு தெரியும் delta TF is equal to KF into W2 into 1000 divided by M2 into W1 so இதுல நம்ம என்ன calculate பண்ண போறோம் M2 calculate பண்ண போறோம் அப்ப நம்ம formulaவை எப்படி மாத்தி எழுதுவோம் M2 is equal to KF into W2 into 1000 divided by delta TF into W1 இப்ப நம்ம first compound AB2க்கு போவோம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல mass of benzene is equal to 20 grams so இத வந்து solventன்றதுனால W1 அடுத்தது mass of AB2 கொடுத்துட்டாங்க 1 gram so இது வந்து W2 அடுத்தது molar depression constant அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா KF value கொடுத்திருக்காங்க பென்சீனுக்கு 5.1 Kelvin kilogram per mole கொடுத்துட்டாங்க சரியா வேற என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க lowers the freezing point delta TF கொடுத்திருக்காங்க 2.3 Kelvin கொடுத்துட்டாங்க so இப்ப இந்த டீடைல்ஸை வச்சு இந்த ஃபார்முலால நம்ம M2 வேல்யூ எடுப்போம் அப்ப M2 is equal to KF எவ்வளோ 5.1 into W2 எவ்வளோ 1 gram into 1000 divided by delta TF எவ்வளோ 2.3 into W1 எவ்வளோ 20 so மேல இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் 5100 கீழே வந்து 46 which is equal to 110.87 gram per mole ன்னு நமக்கு கிடைக்கும் so அப்ப இந்த இடத்துல AB2வினுடைய molar mass நமக்கு கிடைச்சிருச்சு இப்ப அது மாதிரி செகண்ட் காம்பவுண்டுக்கு வரும் AB4க்கு வரும் இப்ப இந்த இடத்துல நமக்கு அதே mass of benzene அதேதான் mass of benzene is equal to 20 grams W1 அடுத்தது mass of AB4 எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு questionல அதே 1 gram கொடுத்திருக்காங்க so 1 gram W2 அடுத்தது வந்து KF so KF value constant தான் 5.1 Kelvin kilogram per mole
இப்போ டெல்டா டிஎஃப் எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் வந்து லோவர் ஆச்சு அப்படின்னா 1.3 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1.3 கெல்வின். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். M2 is equal to ஃபார்முலா என்ன, இங்கே ஒரு தடவை நம்ம எழுதிக்குவோம் ஃபார்முலா. M2 is equal to KF into W2 into 1000 divided by delta TF into W1. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ KF எவ்வளோ 5.1, W2 எவ்வளோ 1 into 1000 divided by delta TF 1.3 into W1 எவ்வளோ 20. ஸோ இதுக்கு மேலே வந்து 5100 கீழே divided by 26 which is equal to 196.15 gram per mole. சரியா, இப்போ ரெண்டு காம்பவுண்டினுடைய மோலார் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய அட்டாமிக் மாசஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம AB4 எழுதுவோம். AB4 அப்படின்னா இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அப்போ எத்தனை எக்ஸ் இருக்கு, ஒரே ஒரு எக்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் எவ்வளோ 196.15. சரி, அதே மாதிரி AB2க்கு வருவோம். ஏவை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், பியை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எழுதும்போது எக்ஸ் பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு அதனுடைய மோலார் மாஸ் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம் 110.87. ஸோ 110.87. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 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 எக்ஸ் இதுவும் கேன்சல் பண்ணிடும். ஸோ 4 மைனஸ் 2 எவ்வளோ வரும் 2y இஸ் ஈக்குவல் டு சாதாரண மேத்தமெட்டிக்ஸ் தான். இது ரெண்டுத்தையும் நம்ம subtract பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 85.28 கிடைக்கும். Therefore y is equal to 85.28 divided by 2. சரியா, so which is equal to 42.64 கிடைக்கும். சரியா, so இது வந்து நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்றதுனால யூனிட் வந்து U அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ y வந்து என்னது, B வந்து y. இப்போ B னுடைய அட்டாமிக் மாஸ், ஸோ அட்டாமிக் மாஸ் ஆஃப் B is equal to 42.64 U. சரிதானா, இது ஒரு ஆன்சர். இப்போ நம்ம A கண்டுபிடிக்க போறோம். Aக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணோம், நமக்கு கிடைக்கிற y ஒரு இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ எதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2yல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ x plus 2 into 42 plus 6 4. ஸோ இதை 1ன்னு எடுத்துக்குவோம், இதை 2ன்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட்டிங் y in equation 2 which is equal to 110.87. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். x plus இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 85.28 is equal to 110.87 வரும். Therefore x is equal to 110.87 minus 85.28. Therefore x is equal to 25.59 U னு கிடைக்கும். So அப்போ therefore atomic mass of A is equal to 25.59 U. So இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ மேலே பார்ட் மட்டும்தான் நம்ம கெமிஸ்ட்ரி போடுறோம், கீழே ஃபுல்லா வந்து சாதாரணமான மேத்ஸ் தான். சரியா, ஸோ அடுத்தது 1.22 பார்க்க போறோம். 1.22 வந்து at 300 Kelvin 36 gram of glucose present in a liter of its solution has an osmotic pressure of 4.98 bar. If the osmotic pressure of the solution is 1.52 bars at the same temperature, what would be its concentration? So நமக்கு வந்து osmotic pressure கொடுத்துட்டு concentration calculate பண்ண சொல்றாங்க. So formula என்ன, pi is equal to CRT. pi value நமக்கு தெரியும் 3 osmotic pressure இது. ஸோ வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சீன்றது கான்சென்ட்ரேஷன், ஆர் அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீனா டெம்பரேச்சர். ஸோ கொஸ்டின் நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து
இந்த சொல்யூஷனோட ஆஸ்மாட்டிக் பிரஷர் தான் கால்குலேட் பண்ணியது 1.52 பார் இருக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் பிரஷர் இருக்கக்கூடிய சொல்யூஷனோட கான்சென்ட்ரேஷன் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ பை இஸ் ஈக்குவல் டு 1.52 பார். சரியா? அடுத்தது கான்சென்ட்ரேஷன் கால்குலேட் பண்ண போறோம். ஆர் வேல்யூ இது பார்ல யூனிட் இருக்கனால நம்ம ஆர் வேல்யூ பார் இருக்க மாதிரி தான் எடுக்கணும். ஸோ 0.083 பார் per Kelvin per mole லிட்டர் இதான் யூனிட். அடுத்தது டெம்பரேச்சர் என்ன கொடுத்துட்டாங்க, அட் த சேம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப மேல இந்த சொல்யூஷனுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷருக்கு என்ன டெம்பரேச்சரோ அதே தான். ஸோ 300 கெல்வின். இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு சி தான் வேணும். சி இஸ் ஈக்குவல் டு பை பை ஆர்டின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ வேல்யூக்கு போகும். சி இஸ் ஈக்குவல் டு பை வேல்யூ எவ்வளோ 1.52 பார் divided by R வந்து 0.083 bar per Kelvin per mole liter. Temperature வந்து 300 Kelvin. So இப்போ நம்ம first யூனிட்லாம் கேன்சல் பண்ணுவோம். யூனிட் கேன்சல் பண்ணோம்னா பார் கேன்சல் ஆயிடுது. per Kelvin கேன்சல் ஆயிடுது. இப்போ மோலும் லிட்டரும் மேல போகும். பர் மோல் மேல போச்சுன்னா மோல்ஸா மாறும். லிட்டர் மேல போச்சுன்னா பர் லிட்டரா மாறும். அப்போ 1.52 divided by 0.083 into 300 யூனிட் என்ன எழுதுறோம், moles per liter is equal to C is equal to இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 0.061 moles per literன்னு வரும். இதை வந்து நம்ம மோல் அப்படின்னு மொலாரிட்டி அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஒன்று 0.061 மோல்ஸ் பர் லிட்டர்னு எழுதலாம், அல்லது மோலார் வேல்யூல எழுதும் போது 0.061 எம்னு எழுதும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.